வானத்தில் நடக்க போகிற மிகப்பெரிய நிகழ்வை நீங்கள் இன்றைக்கி நைட்டு பார்க்கலன்னா இதோட 40 வருஷம் கழிச்சு தான் அந்த ஒரு நிகழ்வு கண்ணுக்கே தெரியுமா? அப்படி என்னடா நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அதிசயம் பார்த்தா இன்றைக்கி நைட்டு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதை எப்படிலாம் பார்க்கலான்னு நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது எப்படி இருக்கும் அதே நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு அதிசயம் எத்தனை நாளாக நடக்க போகுதுன்னா, ஸோ இன்னிலேருந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா வானத்திலே இருக்குமா. ஸோ அது எப்படிலாம் பார்க்கலான்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா 7 கோள்கள் பார்த்தீங்கன்னா அணிவகுத்து நிற்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எந்தெந்த கோள்களை நம்ம கண்களால் பார்க்க முடியும், அதுவும் நைட்டு எந்த டைமில் பார்க்கலான்னு அது எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். அதை போய் மறக்காமல் பார்த்துட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க. இன்றைக்கி என்ன நிகழ்வு தெரிய போகுதுன்னா, ஸோ வேறு லெவல். அன்றைக்கி பார்க்க சொல்ல 6 கோள்கள் அணிவகுத்துட்டு வரப்போகுதுன்னு பார்த்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 கோள்கள் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கும், ஸோ அழகாக இருக்குமா, டெலஸ்கோப்பில் பார்க்கத்தா பைனாகுலரில் பார்க்கத்தா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நான் டீப்பாக சொல்கிறேன். இந்த ஒரு கலர் கோள்களை நம்ம எப்படி பார்க்குறதுனா, ஸோ பைனாகுலர் அப்படி இல்லைனா டெலஸ்கோப்பால் பார்க்கலாம், தொலைநோக்கியால் பார்க்கலான்னு பார்த்தோன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் அப்படி இல்லைனா, உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அப்படி யாருன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா போய் வானத்தில் போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி நல்லா சூப்பராக பிரைட்டாகவே தெரியும். இன்னிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்க போத சொல்லியிருக்காங்க இதோடைய கோள்கள். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறதா நினச்சிருந்தாக்கா, ஸோ நீங்கள் செல்ஃபோனில் யூஸ் பண்ணி பார்க்கறதா இருக்கலாமா? அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி கோள்களோட நிலைகளை மட்டும் தெரிஞ்சுக்க முடியுமா, ஆனால் கிளியராக தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட மொபைல் நல்ல குவாலிட்டியான மொபைல் இருந்தாக்கா, ஸோ நீங்கள் ஜூம் பண்ணி வானத்தில் ஜூம் பண்ணி பார்க்கலாம், நல்லா அழகாக தெரியும். ஸோ இன்றைக்கி தெரிய போகிற வானத்தில் என்னென்ன கோள்கள்லாம் தெரிய போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யூரனஸ் மற்றும் நெப்டியூன், இந்த 7 கோள்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தெரிய போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நெப்டியூன் தெரியாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெப்டியூன் தெரிய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் பிரைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 7 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து இருக்கிறதா பார்த்தீங்கன்னா நாசா தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு நீங்கள் இப்போ பார்க்காம விட்டுட்டிங்கன்னா இதோடு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஸோ 15 வருஷம் கழிச்சு தான் இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த 7 கோள்கள் அணிவகுத்து இருக்குமா. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வருஷத்தை கவுண்ட் பண்ணாக்க 240வது வருஷத்தில் தான் இந்த மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த 7 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் அமையும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போனா இன்றைக்கி இப்போ நம்ம எப்படி இருக்குமோ இப்படியே பார்த்துலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ தெரியல, மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ போட்ட ஜனவரி மாதம் இந்த மாதிரி 6 கோள்கள் பார்த்தீங்கன்னா அணிவகுத்திருக்கும், அந்த ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து செஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்னடா, இந்த 2025 வருஷம் ரொம்பவும் அதிசயமான வருஷமாக எல்லாரும் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் மாற்றிக்கிட்டு தான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்தை ஏன்னா இந்த பாருங்கன்னா இது ஒரே மாதத்தில் பார்த்தா இந்த மாதிரி நடக்கிறத எந்த ஒரு வருஷத்தில் நடந்ததே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வருஷத்தில் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தா லக்கியான வருஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் லக்கியான வருஷம், அதை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 கோள்களோட சுற்றுப்பாதை எப்படி இருக்குன்னா ஒரே டிகிரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்களால் காண முடியாது, ஆனால் டெலஸ்கோப்பில் பார்க்கலாம். இந்த மாதிரி தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் செஞ்சுக்க சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.